Hey guys, welcome back to the channel. இன்னைக்கு நம்ம ரம்ஜான் ஸ்பெஷலா சிக்கன் தம் பிரியாணி தான் பண்ண போறோம். வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம சிக்கனை மேரினேட் பண்றதுக்கு உப்பு, மிளகாத்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட், அப்புறம் தயிரை ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கலாம். அது ஒரு அரை மணி நேரம் இருக்கட்டும். அடுத்து ஒரு பேனில் 4 டேபிள் ஸ்பூன் நெய்யும் தேவையான அளவு எண்ணெயும் சேர்த்து தேவையான ஸ்பைசஸ் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். அது கூட நம்ம 200 கிராம்ஸ் ஆனியனையும் சேர்த்துக்கலாம். அது கூட 3 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் சேர்த்து கலந்துக்கலாம். ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளியும் சேர்த்து கிண்டி விட்டுக்கலாம். அடுத்து நம்ம 1/4 கப் கொத்தமல்லியும் 1/4 கப் புதினாவையும் சேர்த்து கலந்துக்கலாம். தேவையான அளவு மிளகாத்தூளையும் உப்பையும் சேர்த்துக்கலாம். அது கூட 1/4 கப் தயிரையும் சேர்த்துக்கலாம். தக்காளிலாம் நல்லா மசிஞ்சக்கப்புறம் நல்லா எண்ணெய் விட்டதுக்கப்புறம் நம்ம மேரினேட் பண்ண சிக்கனை சேர்த்துக்கலாம். இப்போது ஓரளவுக்கு சிக்கன் வெந்ததுக்கப்புறம் 650 ml தண்ணி ஊற்றிக்கலாம். அடுத்து நான் 1/2 kg ரைஸை ஒரு 2-3 வாட்டி வாஷ் பண்ணிவிட்டு கொஞ்சோண்டு தண்ணியில் பிடிச்சி வச்சுருக்கேன். இப்போ நம்ம முன்னாடி செஞ்ச சிக்கனோட இந்த ரைஸையும் சேர்த்துடலாம். ரைஸ் போட்டதுக்கப்புறம் ரொம்ப அழுத்தி கிண்டாதீங்க, அப்புறம் ரைஸ் உடஞ்சிரும். ஸோ ஜென்டிலாக நைஸாக பண்ணுங்கள். ரைஸும் தண்ணியும் ஒரே லெவலுக்கு வந்ததுக்கப்புறம் பிளேட்டை மூடிட்டு அதுக்கு மேலே நம்ம வெயிட் வச்சுட்டு தம் வச்சிடலாம். நான் என் வெயிட்டுக்கு குக்கரில் தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். இப்போது நம்ம ரெடியான பிரியாணியில் சின்ன சின்ன ஓட்டை போட்டு அதிலெல்லாம் நெய் ஊற்றிடலாம். இன்னும் நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். அதே ஓட்டையில் கொஞ்சம் ஆரஞ்சு கலரில் நான் தண்ணியில் கலந்து அங்கங்கே ஊற்றுறேன். அங்கங்கே அந்தந்த ரைஸ் மட்டும் கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கும். கடைசியாக நெய்யில் வறுத்த கேஷ்யூவும் ஆனியனையும் சேர்த்து கலந்துக்கலாம். அண்ட் ப்ரெஸ்டோ, நம்ம சிக்கன் தம் பிரியாணி ரெடி.